friends, welcome to Shalu's Artistry. இன்னைக்கான வீடியோல இந்த சம்மர்ல எங்களுக்கு கிடைச்ச ஹார்வெஸ்டையும் கூடவே நாங்க என்ன நல்ல டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோங்கிறதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி கார்டன்ல ஒரு சிமெண்ட் ஷீட் தான் இருந்துச்சுங்க. இப்போ வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா 2 சிமெண்ட் ஷீட் வாங்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி பூத்தொட்டிகளும் இன்னும் கொஞ்சம் அதிகம் படுத்திருக்கோம். இந்த முறை மேக்ஸிமம் எல்லாமே கத்திரிக்காய் செடியாவும் தக்காளி செடியாவும் தான் வச்சிருக்கோங்க. இது கூட ஒரு 2-3 முள்ளங்கி செடியும் வச்சிருக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா பூத்தொட்டிக்குமே ஒரு பாட்டில் வச்சிருக்கோங்க. வாட்டர் பாட்டிலோட மூடி ரிமூவ் பண்ணிட்டு அதனுடைய கழுத்து பகுதி நேரா மண்ணுல படுற மாதிரி வச்சிருக்கோம். தினசரி காய்கறி கழிவுகள் இதுக்குள்ள போட்டுருவாங்க. இந்த செடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே இதுல இருந்தா கிடைக்குது. மார்ச் மாசத்தோட முதல் வாரத்துல இருந்து நம்ம தக்காளி எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. முதல்ல நம்ம எடுத்தது தக்காளி தாங்க. இந்த தக்காளி செடி ரொம்ப பெருசாவும் வளர்ந்துச்சுங்க. அதோட அதிகபட்சமான தக்காளி நமக்கு இந்த செடியில இருந்தா கிடைச்சிச்சுங்க. கருவேப்பிலை செடியும் நல்லா தளதளன்னு வளர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோட மாதுளை செடியில பாத்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழமும் வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறை வேற ஒரு கத்திரிக்காய் வெரைட்டியும் வளர்த்திட்டு இருக்கோங்க. ஆசீர்வாத் ஆட்டா பேக்ல முள்ளங்கி வளருமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்தங்க. அது நல்லா வளர்ந்துச்சு. இந்த பெரிய செடியில எப்பவும் போல தக்காளி கிடைச்சிட்டே இருந்துச்சுங்க. அடுத்த வாரங்கள்ல திரும்பவும் தக்காளி தான் கிடைச்சிச்சுங்க. ஏப்ரல் மாசத்தோட 2வது வாரத்துல இருந்து நமக்கு கத்திரிக்காயும் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒவ்வொரு செடியோட ஹார்வெஸ்டும் முடிஞ்ச பின்னாடி அந்த தொட்டிகள்ல புது செடி வைப்போம். அதே மாதிரி ரெகுலரா ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துப்போம். ஆனா இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ரெகுலரா வந்து தண்ணி ஊத்துறதுக்கு மட்டும்தான் டைம் கிடைச்சிச்சுங்க. சில தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்னால கிட்டத்தட்ட 1 மாசம் பக்கத்துல ஃபர்டிலைசரும் போடல, பெஸ்டிசைட்ஸும் போடல. இதுக்கு நடுவுல மீலி பக்ஸ் வேற செடிகளை சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சுங்க. ரெகுலரா பெஸ்டிசைட் போடாதனால அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முறை ஒரே ஒரு காலிஃப்ளவர் தாங்க மிச்சம். பத்து நாள் கழிஞ்சு திரும்பவும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த முறை கத்திரிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைச்சிச்சு. பெஸ்ட் அட்டாக் அதிகமா இருந்தா கூட கத்திரிக்காய் செடி நல்ல ஈல்ட் கொடுத்துட்டே இருக்குங்க. அடுத்த வாரத்துல கொஞ்சம் தண்டங்கீரை கிடைச்சிச்சுங்க. இந்த பழைய ஃப்ரிட்ஜ் டப்பால நிறைய செடிகள் வளர்ந்துட்டு இருக்குங்க. இந்த டப்பால ஒரு எலுமிச்சை செடி, ஒரு பாவக்காய் செடி, ஒரு அரசாணிக்காய் கொடி, கூடவே ஒரு பச்சை மிளகாய் செடியும் வளருதுங்க. இந்த கொடி பாத்தீங்கன்னா நாட்டு பாவக்காய் கொடி. இதுல இருக்கிற காய் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும். அதே நேரத்துல கசப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. இந்த அரசாணிக்காய் கொடி வளர வளர பாவக்காய் செடி அப்படியே அமுக்கறக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதுல பூ பூக்கறக்கும் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் செடியிலையும் பிஞ்சு பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. மே மாசத்தோட 2வது வாரங்கும் போது தக்காளியோட விளைச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறையறக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஆனா கத்திரிக்காயோட விளைச்சல் எப்பவும் போலதான் இருந்துச்சுங்க. பூச்சி அதிகமா இருக்கிறதுனால கத்திரிக்காய் செடியை நாங்க ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம். ட்ரிம் பண்ணி விட்டனால இன்னும் கொஞ்சம் நிறைய அள்ளக்கலைகள்லாம் முளைச்சு கத்திரிக்காய் நல்லபடியா வளர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த வாரங்கள்ல சிகப்பு தண்டு கீரை கிடைச்சிச்சுங்க. இதை வேர்ல இருந்து பிடுங்கி எடுக்காம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா இதுல இருந்து திரும்பவும் அது முளைக்க ஆரம்பிச்சிடுங்க. வல்லாரக்கீரை வளர்த்துறதுக்காக ஏற்கனவே நான் வளர்த்திட்டு இருந்த வல்லார செடியில இருந்து ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேங்க. கண்டிப்பா அதுல வேர் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. வல்லாரக்கீரை நல்லா படர்ந்து வளர்றதுனால நல்ல அகலமான பாத்திரத்துல அதை வைங்க. ஒரு 2 வாரமே போதுமானதுங்க. அதுக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துக்கும் அந்த வல்லார பரவிடும்.
இது ஒரு எவர்கிரீன் செடிங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க கட் பண்ண திரும்பவும் முளைச்சுக்கிட்டே இருக்குங்க. 3 வாரங்கும் போதே அது நல்லபடியா தளதளன்னு வளர்றக்க ஆரம்பிச்சுடுங்க. இங்க பாருங்க 4 வாரத்தோட முடிவில் எப்படி இருக்குன்னு. தர்பூசணி செடி அதுவாவே வளர்றக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதுக்கு ரெகுலரா தண்ணி ஊத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போதைக்கு இதுல ஒரு சின்ன தர்பூசணி வளர்ந்துட்டு இருக்குங்க. மே மாசத்தோட கடைசி வாரத்துல அப்படியே ஈல்டு குறையறக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்ப என்ன நல்ல ப்ராப்ளம்ஸ் நாங்க ஃபேஸ் பண்ணோம்னு பாக்கலாங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால அந்த ஹீட் தாங்காம சின்னதா இருக்கும் போதே செடிகளை கருகறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோடய நிறைய வீட்ஸ் மசச்செடிகளும் வளர்றக்க ஆரம்பிச்சிடுச்சு. செடிகள் நல்லா பெருசாகி நல்லா காய் பிடிச்ச பின்னாடி கூட ஒரு சில பகுதி செடிகள்ல கருகிட்டே இருந்துச்சுங்க. இந்த செடியை சீக்கிரம் வாடுறக்கும் கருகறக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால செடியோட வேரும் சேர்ந்து ஈஸியா ஹீட் ஆகறக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹீட்டை தவிர்க்கறதுக்காக மூடாக்கு போடுறக்க ஆரம்பிச்சோம். காஞ்ச இலைகளை எடுத்து செடியோட வேரை சுத்திலையும் நீங்க கவர் பண்ணி விட்டீங்கன்னா ஹீட் கீழே இறங்குறது குறையுங்க. இதனால செடிகள் வாடுறதும் கருகிறதும் குறைஞ்சிரும். இதோடய இது அந்த மண் வளத்தையும் அதிகப்படுத்துங்க. மெயினா நீங்க மூடாக்கு போடுறதுக்கு வேப்பந்தலையை யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பூச்சிக்கொல்லியாவும் செயல்படுங்க. இந்த தொட்டியில போட்டிருந்த மூடாக்கு ஃபுல்லா மக்கி போய் உரமா மாறிடுச்சுங்க. இப்போ அதே மாதிரி இந்த தொட்டிகள்ல இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கறக்க ஆரம்பிக்குதுங்க. வெயில் தீர்ற வரைக்கும் நீங்க ரெகுலரா மூடாக்கு போட்டு விட்டுட்டே இருங்க. அதோடவே 2 வேளை தண்ணி ஊத்துங்க. மாடியில டைரக்ட் சன்லைட்ல செடிகளை வச்சிருக்கிறது ஒரு சைடு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா, இன்னொரு சைடு பெஸ்ட் அட்டாக் அதை விட ப்ராப்ளமா இருந்துச்சுங்க. செடிகள்ல மீலி பக்ஸ் வரக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த வெள்ளை பூச்சி நிறைய சாப்பிடும், சீக்கிரமே இருக்கிற எல்லா கார்டனையும் ஸ்பாயில் பண்ணிடும். இது கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி அளவுக்கு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தோம். ஆனா இது அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இது ஒர்க் ஆகாதுங்க. அதுக்கு பதிலா இன்ஃபெக்ட் ஆன பகுதிகளை கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டனால அள்ள கிளைகள்லாம் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. செடிக திருப்பி ஹெல்தி ஆயிடுச்சுங்க. அப்படியும் ஒரு சில செடிக ஃபுல்லாவே இன்ஃபெக்ட் ஆகி கருகிடுச்சுங்க. இவ்வளவு வெயிலுக்கு நடுவுலையும் பூச்சிகளுக்கு நடுவுலையும் செடிக வளர்ந்ததுக்கு ஒரே ரீசன் பாத்தீங்கன்னா அதனுடைய மண் வளம். இந்த முறை நம்ம கார்டன்ல 2 வாழை மரமும் வளருதுங்க. இந்த வாழை மரத்தை எப்படி பராமரிக்கலாம்னு ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலு ஆர்டிஸ்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.